தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இன்று பாஸ்கா காலம் 5ஆம் ஞாயிறை சிறப்பித்து இறை ஆசீர் பெற திருச்சபையோடு இணைந்து புனித செபஸ்தியார் அன்பியம் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்கின்றோம். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதையெல்லாம் நான் உங்களுக்கு தருவேன் என்ற வாக்குறுதியை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். நம் முதல் பெற்றோர் ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு அவரது அருள்நிலையில் இணைந்திருந்தபோது அவர்களது வாழ்வு விண்ணக வாழ்வை போன்று இருந்தது. ஆனால் அவர்கள் எப்போது கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்தார்களோ அப்போதே அவர்கள் அருள்நிலையிலிருந்து பிடுகப்பட்டு இன்பவனத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள். இன்றைய நற்செய்தியில் இயேசு திராட்சை செடியாகவும் நாம் அதன் கிளைகளாகவும் வாழ அழைக்கின்றார். கொடியானது செடியோடு இணைந்திருந்தாலன்றி கனி தர இயலாது. கனி கொடாததை தடுத்து வெட்டி கனி தரக்கூடிய கிளைகளை இணைத்து கொள்வர். நமது ஆண்டவர் இயேசு நாம் மிகுந்த கனி தரக்கூடிய கிளைகளாய் வாழ விரும்புகின்றார். இயேசுவின் சீடர்களும் அவரோடு 3 ஆண்டுகள் வாழ்ந்து அவரது போதனைகளை கேட்டு இயேசுவின் இறப்புக்கு பின் எத்தனை துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் இயேசுவை அறிவிக்காமல் இருக்க எங்களால் முடியாது. அவரது பெயரே முடவனாய் இருந்தவரை நடக்க வைத்தது என்று ஆணித்தரமாக அறிவித்தனர். நாமும் இயேசுவின் பெயருக்கு சான்று பகரக்கூடிய மக்களாய் வாழ அருள் வேண்டுவோம். புனித இன்யாசியாரின் ஆன்மீகம் போல இன்னும் அதிகமாய் கனித்தர வரம் கேட்போம். இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கும் புனித செபஸ்தியார் அன்பிய குடும்பங்களையும் இங்கு இறையாசீர் பெற வந்திருக்கும் அத்தனை பேரையும் இறைவனின் தாளில் அர்ப்பணித்து இறையாசீர் பெறுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியில் கிறிஸ்துராஜன் சுரேஷ் ஒப்புக்கொடுக்கக்கூடிய மரித்தோர் 5ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாக வேண்டுவோம். குடும்பத்தில் மரித்த அம்மா மரிய சூசை, அப்பா செபஸ்தியான் அவர்களுடைய ஆன்மா இறைவனத்தில் இளைப்பாற்றிடையும்படியாகவும், மேலும் விஜயகுமார் சுரேஷ்குமார் ஒப்புக்கொடுக்கக்கூடிய 7வது மாத மரித்தோர் நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த தனது அப்பா அற்புதம் அவர்களுடைய ஆன்மா இறைவனத்தில் இளைப்பாற்றிடையும்படியாகவும், மேலும் மரித்த சபரிமுத்து, மிக்கேலம்மாள், அந்தோணி, அன்னம்மாள், மரிய மிக்கேல், அந்தோணி, சேசம்மாள், சேஸ்ராஜ், பிரமிடா, சுசேயம்மாள், ராசையா, அல்போன்சா, அந்தோணிமுத்து, எலிஸ், அருளப்பன், தனுஸ்ராசு, அந்தோணிச்சாமி, சேஸ் அந்தோணியாள், ஜோசப், மிக்கேல், மிக்கேல் அந்தோணி, அமல்ராஜ், சோபியா, அலங்காரம், அமலோற்பவம், சின்னப்பன், பாப்பம்மாள், தர்மராஜ் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைவனத்தில் இளைப்பாற்றிய புனித அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். சிறிய புஷ்பம் ஒப்புக்கொடுக்கக்கூடிய மரித்தோர் மரித்த கணவர் 2ஆம் ஆண்டவருடைய நினைவு திருப்பலி, மரித்த கணவர் செல்வராஜர்களுடைய ஆன்மார்களுக்கு இளைப்பாற்றிடையும்படியாகவும், மரித்த மரியப்பன், பிச்சையம்மாள், இயேசுடியான், அன்னம்மாள், ஜெபீன் ஆகியோருடைய ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நேயாத ஆன்மாக்களுக்காகவும் இப்பலியிலே வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களை கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து இறைவன் தாமே ஆசீர்வதித்திரள வேண்டுவோம். என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி என்றும் உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வெளிக்கும் உமது அருளின் ஊற்றினை மேல் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம்பெறதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கிற எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியிருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்து இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூயாவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பாலைய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர். அல்லேலூயா. 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 ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என் இரக்கம் என்றென்றும் உள்ளது. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் என்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்தது அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர். அல்லேலூயா. 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 எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நிரந்தரமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீ எம் மீது இறங்குமே. உலகின்
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெறச் செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றி பர்னபா திருத்தூதர்களுக்கு விளக்கி கூறினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 26 முதல் 31 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 26 முதல் 31 முடிய. அந்நாட்களில் சவுல் எருசலேம் நகரத்திற்கு வந்தபோது சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள முயன்றார். ஆனால் அவரும் ஒரு சீடர் என்பதை நம்பாமல் அனைவரும் அவரை கண்டு அஞ்சினர். பர்னபா அவருக்கு துணை நின்று அவரை திருத்தூதர்களிடம் அழைத்து சென்றார். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றியும் ஆண்டவர் அவரோடு பேசியது பற்றியும் அவர் தமஸ்குவில் இயேசுவின் பெயரால் துணிவுடன் உரையாடியது பற்றியும் பர்னபா அவர்களுக்கு விளக்கி கூறினார். அதன் பின் சவுல் அவர்களோடு சேர்ந்து எருசலேமில் அங்குமிங்குமாக சென்று ஆண்டவரின் பெயரால் துணிவுடன் பேசி வந்தனர். கிரேக்க மொழி பேசும் யூதனிடம் சென்று அவர்களோடு வாதாடினர். அவர்கள் அவரை கொன்றுவிட முயன்றார்கள். ஆனால் அவரோடு இருந்த சகோதரர்கள் இதை அறிந்து அவரை செசரியாவுக்கு கூட்டி சென்று அங்கிருந்து தர்சு நகருக்கு அனுப்பி வைத்தார்கள். யூதேயா, கலிலியா, சமாரியா ஆகிய பகுதிகளுக்கெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். நம்பிக்கை கொண்டு அன்பு செலுத்த வேண்டும், இதுவே கிறிஸ்துவின் கட்டளை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 18 முதல் 24 முடிய. நம்பிக்கை கொண்டு அன்பு செலுத்த வேண்டும், இதுவே கிறிஸ்துவின் கட்டளை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 18 முதல் 24 முடிய. பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனசான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும், இதுவே அவரது கட்டளை. கடவுளுக்குரிய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை செடி,
நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்தெறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டிச் சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த ஞாயிறு வழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் இறைவார்த்தையின் வழியாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தியை நாம் தியானிக்க அன்போடு அழைக்கப்படுகிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து ஒரு சிறிய ஜெபம் செய்து இறைவார்த்தை பகுதிக்குள்ளாக கடந்து போவோம். எங்களை நேசிப்பவரும் வாழ வைக்கிறவருமான ஆண்டவரே, இதோ இந்த இனிய காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய உம் பிள்ளைகளாகி எங்களை கருணையோடு கண்ணோக்குவீராக. நாங்கள் பாவிகள், ஆனாலும் கூட எங்களை நீர் அன்பு செய்கிறீர். உமது அன்பை மறந்தவர்களாக வாழுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் கூட மீண்டும் மீண்டுமாய் எங்களை தேடி வருகிறீர். இந்த நாளிலும் கூட உம்மோடு இருப்பது எவ்வளவு பேரானந்தம் என்பதை அறிய செய்கிறீர். ஆண்டவரே, மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று, நீர் எங்களோடு தங்கும் என்று சீடர்கள் சொன்னது போல ஆண்டவரே, நீர் எங்களோடு தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உமது இறைவார்த்தை எங்களோடு தங்கும்படியான ஆசீர்வாதத்தை நீர்தாமே தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே இப்பலியிலே ஒன்றாய் இணைந்து வந்து ஜெபிக்கிற எல்லாருடைய ஜெபமும் வேண்டுதலும் கேட்கப்பட கிருபை செய்வீராக. ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, இயேசு வாழ்கன்னு சொன்ன உடனே கையை எங்கே இவ்வளோ தூரம் உயரணும், கையை மேலே தூக்கும் ஆகும். இயேசு வாழ்க. நான் வண்டியில் போகும்போது ஒரு நாள் இப்படி போய்கிட்டே இருந்தேன். அப்போது டிராஃபிக் போலீஸு என்னை பார்த்த உடனே இப்படி நின்ட்டான். உடனே ஃபாதர்னு நினச்சி வணக்கம் போடுதாராம். அப்படின்னு நினச்சா இப்படின்னா என்ன அர்த்தம்? நிறுத்திக்கோ, வண்டியை நிறுத்திக்கோ. நாங்கள் அல்லேலூயான்னு சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் என்ன செய்றீங்க? நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படிதானா? இயேசு வாழ்க. கையை மேலே தூங்க, பிள்ளைகளுக்கெல்லாம் கையை மேலே வரமாட்டுக்க. இயேசு வாழ்க. கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, மிக உற்சாகமாக இந்த நாளை நாம் தொடங்கி இருக்கிறோம். ஆண்டவருடைய பேரன்பையும் அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் நாம் கொண்டாடுவதற்காக கூடியிருக்கிறோம். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன தலைப்பில் பிரசங்கம் வச்சோம்? ஒரு நீண்ட அமைதி. இத்துடன் திரைப்படம் முடிவுக்கு வந்தது. அப்படியா? என்ன வச்சோம்? ஆடு மேய்க்கியலாம். என்ன வச்சோம்? நல்ல ஆயனும் மந்தைகளும். சரிதானா? ஆயனும் மந்தைகளும். ஆயனுடைய குரலுக்கு செவி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை போன வாரம் நாம் தியானித்தோம். ஆயன் எப்படிப்பட்டவன், மந்தைகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்த ஒரு செய்தியை தியானித்தோம். இன்றைக்கு அதனை ஒட்டிய ஒரு செய்தி தான் திராட்சை செடியும் கொடியும். சரிதானா?
அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு என்ன தலைப்பு? திராட்சை செடியும் கொடியும் என்கிற ஒரு தலைப்பிலே நாம் தியானிப்பதற்காக கூடியிருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு வாரமுமே இந்த பாஸ்கா காலத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற வாசகங்கள் எல்லாமே ஒரு வித்தியாசமான, ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். இப்போ ஆண்டவருடைய குரல் கேட்டு போகணும் அப்படிங்கிறது ஒன்று, ஆனால் இன்றைக்கு அவரோடு இணைந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தி. அன்பார்ந்தவர்களே, நாம் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுவோம். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களா இல்லையா? யாருக்கெல்லாம் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடந்துடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? கை தூக்குவோம். அந்த ஆசை கூட நம்மகிட்ட நிறைய பேருக்கு இல்லை, அப்படிதானா? நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும். இங்கே பாருங்கள், ஒரு மந்திரம் வச்சுருக்கேன் இன்னைக்கு. நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது, சரிதானா? நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும். சொல்லுங்கள், இயேசு வாழ்க, மரியே வாழ்க. நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும். உள்ளுக்குள்ளே சொல்லுங்க, நான் நினைச்சதெல்லாம் இன்னைக்கு நடக்க போகுது. சொல்லுங்களேன், உங்களுக்குள்ள சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லு, ஏம்மா நீ நினைச்சதெல்லாம் இன்னைக்கு உனக்கு நடக்கும். சொல்லுங்களேன், நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். சொல்ல பக்கத்தில் சொல்லுங்க பார்ப்போம். அவன் நினைச்சதெல்லாம் நடந்துடுதுன்னு சொன்னா சாமியாவை வேற லெவலில் ஆயிடுவா. நான் எப்படி அப்படி நீங்கள் பயப்படுறீங்க, அப்படிதானே பயப்படுறீங்க? நீ நினைச்சதெல்லாம் நடக்கும்னு ஒரு வார்த்தை ஒருத்தர ஒரு வாழ்த்து சொல்லுங்களேன். நீங்கள் கவலைப்படாதீங்கக்கா, நீங்கள் நினைச்சதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நடக்கும். சொல்லுங்களேன், பக்கத்தில் ஒரு ஆளை பார்த்து சொல்லுங்க, நீ கவலைப்படாத, நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். சொல்லுங்களேன். பக்கத்தில் யாரையும் பார்த்து சொல்லக்கூடாது, பக்கத்தில் யாரையும் பார்க்கக்கூடாது. தனியாக இருக்கணும் கோயிலில். யாரும் என் பக்கத்தில் வந்து உட்காந்துடக்கூடாது. உட்காந்துட்டா ஐயோ இவளா அவளான்னு நினைக்க வேண்டியிருக்கு. அதனால் எல்லாரும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? தனித்தனியாக உட்கார வேண்டியிருக்கு. ஒரே ஒரு தடவை சொல்லி பார்ப்போம், கவலைப்படாத, நீ நினைச்சதெல்லாம் உனக்கு நடக்கும். என்னையை பார்த்து சொல்லுங்களேன், சாமி கவலைப்படாதீங்க சாமி, நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும். சொல்லுங்களோ பார்ப்போம். எனக்கு மட்டும் சொல்றதுக்கு இத்தனை பேர் இருக்கியா? என்ன ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க, உங்களை பாராட்டுறேன். சாமிக்கு அவர் நினைச்சதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி நான் நினைக்கிறேன், அன்பு பிள்ளைகளே, நீங்கள் நினைச்சதெல்லாம் இன்னைக்கு நடக்கும். நடக்கணுமா வேண்டாமா? இயேசு வாழ்க, மரியே வாழ்க. பாருங்க, நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் எல்லாருடைய ஆசையும் அதுதான். நான் நினைச்சது மாதிரி எங்கள் அப்பா இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? நான் நினைச்சது மாதிரி எங்கள் அம்மா இன்னைக்கு சோத்தை பொங்கி கொடுத்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க. நான் நினைச்சது மாதிரி எங்கள் அப்பா எங்கள் அம்மா இன்னைக்கு எனக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கடைக்கு போகிறேன், நகை எடுக்க போகிறோம். நான் பாருங்கள், இந்த ஊரில் உலகத்தில் யாருக்கும் எவளுக்கும் இந்த நகை இந்த மாதிரி அமையலை. நான் நினச்சது மாதிரி ஒரு டிசைன் ஃபாதர் அப்படி இருந்தது அந்த டிசைன். அப்படிதானா? சில நேரங்கள் அப்படி சொல்லணும் உண்டு. நான் நினச்சது மாதிரியே சேலை எடுக்க போனேன், அதே மாதிரி போன உடனே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஊர் உலகத்தில் பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் நடக்குன்னு சொன்னால் அதுதான் தான் இருக்கும். போன உடனே நினச்சது மாதிரி ஒரு சேலை எடுத்துகிட்டு வந்தவங்க எல்லாரும் கை தூக்கும். அப்போ இப்படி யாராவது இருக்கேனான்ட்டு யாருமே இல்லை. எல்லாரும் போய் கடைக்காரனை படாத பாடுபட்டு அவன் அம்புடு சேலையும் போட்டு அம்புடு சேலைக்கு ஒரு 15 கதையை சொல்லி அவ்வளவும் சொல்லி முடித்த பிறகு தான் கடைசியாக சரி இதை எடுத்துகிட்டு போனால் அவள் என்ன சொல்லுவாலும் தெரியலையே அப்படிங்கிற நினப்பு தான் நமக்கு ரொம்ப இருக்குது. பாருங்கள், ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், நாம் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு செய்தியை தருகிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஒரு ஸ்கூலாக இருக்கலாம். நான் நினச்சது மாதிரி இந்த ஸ்கூலில் இடம் கிடச்சிட்டு, நான் நினச்ச மாதிரி இந்த காலேஜில் எனக்கு இடம் கிடச்சிடுச்சு, நான் நினச்சது மாதிரி மனைவி அமைஞ்சா, நான் நினச்சது மாதிரி கணவர் எனக்கு கிடச்சிருக்கிறார், நான் நினச்சது போலவே எனக்கு அருமையான பிள்ளைகள் கிடச்சிருக்கிறாங்க, சாமி நான் நினச்சது மாதிரியே எனக்கு நல்ல இடத்துல வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆசை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இயேசு வாழ்க, மரியே வாழ்க. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆனால் நாம் நினச்சது மாதிரியே எப்போது நடக்கும்? அவ்வளோதான். நாம் நினச்சது மாதிரி எப்போது நடக்கா? எப்போவாச்சும் நடக்கு, எப்போது நடக்கிறது இல்லை.
சரிதானா? நான் நினைச்சது மாதிரி வாழ்க்கை அமையணும்னு விரும்புகிறோம். ஆனால் என்ன நடக்குன்னு சொன்னால், எப்போவாச்சும் நாம் நினைக்கிற மாதிரி நடக்கும். எப்போவாச்சும் என் வீட்டுக்காரர் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கார், எப்போவாச்சும் என் வீட்டுக்காரி கொஞ்சம் பொறுமையாக இருக்கா, அல்லது எப்போவாச்சும் என் பிள்ளை நான் சொல்கிறத கேட்கு, எப்போவாச்சும் அப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் எப்போதுமே நீங்கள் சொல்கிறத அவங்க பிள்ளை கேட்கணும், எப்போதுமே நீங்கள் விரும்புகிற மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் என்ன செஞ்சால் நடக்கும்? எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எப்போவாச்சும் நடக்கிற நமக்கு அந்த வாழ்க்கை அப்படி சந்தோஷமாக அமைகிறது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறோமே. ஆனால் எப்போ நினைச்சாலும் என்ன நினைச்சாலும் அப்படியே நடக்கணும்னு சொன்னால் ஒரே ஒரு மந்திரம்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. இன்றைக்கு நான் விரும்புகிறதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறார். பாருங்க, யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று சொல்கிறார். ஆண்டவர் மிக அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். எப்ப கேட்டாலும் கிடைக்கும், என்ன கேட்டாலும் கிடைக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற செய்தி. எப்ப கேட்டாலும் கிடைக்கும், என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்று சொல்கிறார். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படின்னு சொன்னா எப்ப கேட்டாலும் கிடைக்கும், என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் விரும்புகிற மாதிரி நடக்கணும்னா என்ன செய்யணும்? இன்றைய நற்செய்தி முழுக்க நான் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 1 முதல் 8 முடிய வாசித்து பார்த்தோம்னு சொன்னால் 2 செய்தி தான் அதில் ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அந்த செய்தியை நாம் பார்க்கிற போதே அடுத்து ஒரு கடமையும் நமக்கு சொல்லப்படுகிறது. ஒரு தலைப்பை சொல்லுகிற போதே அதற்குள்ளாக உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது என்பதையும் அது குறித்து காட்டுகிறது. என்ன அன்பார்ந்தவர்களே, நீங்கள் விரும்புகிற மாதிரி எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னு சொன்னா முதல் செய்தி, நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருங்கள். அதுதான் உங்களுக்கு சொல்லப்படுகிற முதல் பாடம். யாரோடு இணைஞ்சிருக்கணும்? ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கணும். ஒரு மடம் இருந்தது, அந்த மடத்தில் நிறைய சீடர்கள் இருந்தாங்க, குரு இருந்தார். அந்த குரு தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். என்ன பாடம் நடத்தினார்னு சொன்னால், நாம் எப்போதும் நல்லவங்களோடு சேர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பாடம் நடத்தினார். சரிதானா? நாம் யாரோடு இருக்க விரும்புகிறோம்? நல்லவங்களோடு இருக்க விரும்புகிறோமா, தீயவங்களோடு இருக்க விரும்புகிறோமா? நல்லவங்களோடு இருக்க விரும்புகிறோம். அப்படிதானா? எல்லாரும் இயேசு வாழ்க சொல்லுங்க. இயேசு வாழ்க. உண்மையிலேயே நீங்கள் எல்லாரும் நல்லவங்களோடு இருக்க விரும்புகிறீங்க. அன்பார்ந்தவர்களே, அந்த குரு தன்னுடைய சீடர்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். அப்போ சொன்னார், நல்லவங்களோடு இருந்தால் நீங்கள் யாரா மாறிடுவீங்க? நல்லவங்களாகவே மாறிடுவீங்க. சரிதானா? நீங்கள் தீயவர்களோடு இருந்தால் உங்களுடைய குணமும் யாரா மாறிடும்? தீயதெல்லாம் மாறிடும். இதுதான் நம்ம ஊரில் நிறைய பழமொழி சொல்லியிருக்கிறோம். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும், பந்தியோடு சேர்ந்த கன்றும் டேஸ் தின்னும். அப்படிதானா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன சொல்லப்படுகிறது? நாம் யாரோடு இணைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவதற்கு அவர் சொன்னார், இங்கே பாருங்க, ஒரு வாளி நிறைய தண்ணியை கொண்டாந்து வச்சுக்கோ, அந்த தண்ணி வச்சுக்கோ, இன்னொரு வாளி நிறைய பால் கொண்டாந்து வச்சுக்கோ. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், ஒரு செம்பில் பால் கொண்டாந்து இந்த தண்ணி நிறைய இருக்கக்கூடிய வாளியில் ஊற்றுனா தண்ணி கலர் மாறுமா, என்னவா இருக்கும்? அப்படியே தண்ணியாக தான் இருக்கும், இல்லையா? தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு செம்பு பாலில் இன்னும் பால் கொண்டு வந்து, அல்லது ஒரு செம்பு தண்ணி கொண்டு வந்து பாலில் கலந்தா பால் என்னவா மாறும்? அது அப்படியே அந்த கலரில் தான் இருக்கும். பாருங்க, அந்த பால் தன்னிடத்தில் வரக்கூடிய தண்ணியை என்ன செய்யுதுன்னு சொன்னால் தனக்கு ஏற்றாற் போல மாற்றி கொள்கிறது. ஆனால் தண்ணி அப்படி மாற்ற முடியாது. அதனால் அந்த குரு சொன்னார், நீங்கள் யாரோடு சேருவீர்கள் என்பதை பொறுத்து நீங்கள் வெண்மையாவீர்கள், யாரோடு சேர்வீர்கள் என்பதை பொறுத்து நீங்கள் தண்ணியாக மாறுவீர்கள் என்று சொல்கிறார். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யாரோடு இணைந்திருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உயர முடியும் என்பது ஆண்டவருடைய வாக்கு நமக்கு சொல்கிற பாடமாகவும் இருக்கிறது. பாருங்க, என்னோடு இணைந்திருங்கள்,
என்னோடு இணைந்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய பாடம். செடியோடு இணைந்திருக்கக்கூடிய திராட்சை கொடி அது நிச்சயமாக பலன் தந்துதான் ஆகும். அதுதான் ஆண்டவருடைய அன்பான அழைப்பாகவும் இருக்கிறது. அப்ப நம்முடைய குடும்ப வாழ்க்கையில இணைந்து வாழுதல் என்பது ஒருவரை பார்க்கிற போது அப்படியே இன்னொருவராக மாறி விடுகிற ஒரு தன்மைக்கு மாறுகிறது. ஒரு நாள் நானும் இன்னும் 2-3 ஃபாதர்ஸ் எல்லாம் உட்காந்து கதை பேசிக்கிட்டே இருக்கிறோம். அவ பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 2 பேர், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிளஸ்ஸிங் வாங்க வராங்க. ஆசீர்வாதம் கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியாது. அங்கே பங்கு ஃபாதருக்கு தான் அவங்க யாருன்னு தெரியும். அப்போ எங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு ஃபாதர் கேட்டார், என்ன 2 பேரும் அண்ணனும் தங்கச்சி எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்டார். அண்ணனும் தங்கச்சியும் எங்கே கிளம்பிட்டீங்கன்னு கேட்டார். உடனே அந்த பங்குச்சாமியார், ஐயா அண்ணன் தங்கச்சி கிடையாது, வீட்டுக்காரரும் வீட்டம்மாவும் அப்படின்னு சொன்னார். ஏ பார்த்தா அப்படி தெரிலப்பா, 2 பேர் முகமும் ஒன்று போல இருக்கு அப்படின்னாரு. 2 பேர் முகமும் ஒன்று போல இருக்கு. கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டாங்க. கல்யாணம் முடிச்சு 27 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ 27 வருஷத்தில் நீ பாருங்க 2 பேரும் எப்படி மாறிட்டாங்கன்னு சொன்னா, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பார்த்து வாழ்ந்து வாழ்ந்து இவங்க முகமாகவே அவங்க முகம் மாறி போச்சு. நம்ம ஊரில் அப்படி உண்டா இல்லையா? என் வீட்டுக்காரி முகம் என் முகமாகவே மாறி போச்சு சாமி, என் முகம் எங்கள் வீட்டுக்காரர் முகமாகவே மாறி போச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு யாராவது உண்டா? இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, கணவனும் மனைவியுமாக இணைந்து வாழுகிற போது என்னவா மாறிடுதுன்னு சொன்னால், ஒருத்தரை போலவே மாறிடுறாங்க. அதுதான் குடும்பத்தில் இணைந்து வாழ்ந்தது என்று சொன்னால், அப்பா என்ன யோசிக்கிறாரோ அதைத்தான் அம்மாவும் யோசிப்பாங்க. பெற்றோர் என்ன யோசிக்கிறாங்களோ அதைத்தான் பிள்ளை யோசிக்கும். அதுதான் இணைந்து வாழுகிற வாழ்க்கை. இணைந்து வாழ்தல் என்று சொன்னால் வேற எதையோ காசை கொடுத்து பணத்தை கொடுத்து அப்படியே வாழ்ந்துட்டு போறதல்ல. என் அன்பு பிள்ளைகளே, இணைந்து வாழ்தல் என்றால் அதுதான். நான் இணைந்து வாழுகிற போது என் கணவர் என்ன யோசிக்கிறாரோ, என் மனைவி என்ன யோசிக்கிறாளோ, என்னுடைய பெற்றோர் என்ன திட்டமிடுகிறார்களோ அது போலவே நாங்கள் மாறிவிடுகிறோம். அதுதான் வாழ்க்கை, அதுதான் இணைந்தவர் வாழ்க்கை. ஒரு பங்கு திருச்சபை அப்படின்னு சொன்னா, ஒரு மறைமாவட்ட திருச்சபை என்று சொன்னால், பங்கு தந்தை என்ன யோசிக்கிறாரோ, மறைமாவட்டம் என்ன யோசிக்கிறதோ, அந்த மறைமாவட்டத்தினுடைய தன்மைக்கேற்ப, அந்த பங்கினுடைய தன்மைக்கேற்ப மக்களுடைய மனநிலைகளும் வளர்ச்சியின் பாதையை நோக்கி போகணும். அதுதான் என்னது? அதுதான் என்னதுப்பா? இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்க. அதுதான் என்னது? இணைந்து வாழ்தல். தலைப்பே மறந்து போச்சு மக்களுக்கு. சாமி சொன்ன பாயிண்ட்ல நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, வீட்டுக்காரர் முகமாரியே எப்படி மாறும், அதிலே நீங்க நிற்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானா? அதிலே நின்றுக்கிட்டு இருக்கிறதுனால நான் என்ன சொல்ல வந்தேன்னே உங்களுக்கு மறந்து போச்சு. இப்போ பாருங்க, எப்படி வாழணுமா? இணைந்து வாழணுமா? இணைந்து வாழ்ந்தா என்ன நடக்கும்? பிரசங்கம் ஆரம்பிச்ச நேரத்துல சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கணுமா வேண்டாமா? அப்படின்னா என்ன செய்யணும்? இணைந்து வாழணும். சரிதானா? முதல் பாயிண்ட், நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கணும்னு நீங்க நினைச்சா எப்படி வாழணும்? அப்ப என்ன செய்வாரு? எங்க கடைக்கு போறீங்கள, போகும்போது அங்கே எங்கள் தங்கச்சி வீடு இருக்கு, அங்கே கொண்டு போய் இந்த மசாலா சாமானை கொடுத்துட்டு அப்படியே அங்கே போய் அதில் சேலை எடுத்துட்டு வரும்போது எனக்கு 2 பூவை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு வீட்டுக்கார்ட்ட சொன்னா அவர் என்ன சொல்லுவார்? சாணியே வேற வேலையே இல்லை, எத்தனை வேலையை போட்டு கிடக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவாரா? இருக்கட்டும் தங்கும், பரவாயில்ல, நான் உடனே வாங்கிட்டு வரேன்ல, உனக்கு இல்லாமலா அப்படி சொல்லுவாரா? எப்படி சொல்லுவார்? சரின்னு சொல்லுவார், தங்கமேன்னு சொல்லுவார், பொன்னேன்னு சொல்லுவார், ஆமா அப்படின்னு சொல்லுவார். எப்ப இணைந்து வாழ்ந்தா இதெல்லாம் நடக்கும். இல்லைன்னா நீங்க பதில் சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பியா, அவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போயிடுவார். நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க, அவர் என்ன செய்வார்? வண்டியை ஸ்டார்ட் போயிடுவார். அதுதான் நடக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இணைந்து வாழ்தல் என்று சொன்னால் என்னுடைய கணவருக்கு என்ன பிடிக்கும்,
மனைவிக்கு என்ன பிடிக்கும் என்று பார்த்து பார்த்து செய்கிற ஒரு வாழ்க்கையினுடைய தன்மையைத்தான் இணைந்து வாழ்தல் என்று சொல்கிறோம். அவரை போலவே மாறிவிடுதல் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? நீ பாருங்க, இணைந்து வாழுகிற இந்த வாழ்க்கையில் எப்படி நடக்கிறதா? இயேசுவே நமக்கு சொல்லுகிறார், இணைந்து வாழுகிற இந்த வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக பலன் தர வேண்டும், கனி தருகிறவர்களாக மாறுவீர்கள். ஏன் சொன்னா, திராட்சை செடி இருக்கிறது, திராட்சை செடியில் அதனுடைய கொடிகள் இருக்கிறது, அந்த கொடிகளில் திராட்சை செடி இணைந்திருக்கிற அந்த காட்சியிலே நாம் பார்க்கிறோம். ஒரே ஒரு கொடி மட்டும் பலன் கொடுக்கு, இன்னொரு கொடி பலன் கொடுக்கல அப்படின்னு இருக்க முடியாது. ரெண்டு கொடியும் சேர்ந்துதான் பலன் கொடுத்து தான் ஆகணும். என்ன காரணம்? நீங்கள் இயேசுவோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆனா நான் இயேசுவோடு இணைந்து இருப்பேன், ஆனா பலன் தர மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. சொன்னா என்ன நடக்கும்? வெட்டி எரியப்படுவீர்கள், தீயிலிட்டு எரிக்கப்படுவீர்கள். நான் சொல்லல, யார் சொல்றா? ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிறார். என் அன்பு பிள்ளைகளே, அதுதான் நடக்கும். நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருந்தால் கனி தரக்கூடியவர்களாக மாறுவீர்கள். அப்ப 3 செய்தி இதற்குள்ளாக இருக்குது பாருங்க. நீங்கள் விரும்பி கேட்கதெல்லாம் நடக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? ஆண்டவரோடு இணைந்திருக்கணும். ஆண்டவரோடு இணைந்திருந்தால் என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும். சரிதானா? அது மிக முக்கியமான ஒரு கருத்தாக பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு முதல் வாசகத்தை பாருங்க. முதல் வாசகத்தில் பவுல் அழைக்கப்படுகிறார். அழைக்கப்பட்ட பவுலுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று சொன்னால், அவர் சீடர்களை சந்திக்க போகிறார். 12 அப்போஸ்தலர்கள், அப்போ அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களிலே ஒருவர் காட்டி கொடுத்து இறந்து போகிறார். கடைசியாக 11 பேரும் கூடியிருக்கிறாங்க. அந்த கூடியிருக்கக்கூடிய இடத்துல பவுலும் போய் சேருகிறார். பவுல் போன உடனே எல்லாரும் பயந்துறாங்க. ஏன்னு சொன்னா, எல்லாரையும் அடிச்சு துன்புறுத்தின மனுஷங்களா, இவனை எப்படி நம்ம கூட்டத்தில் சேர்த்துக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது, பவுல், டேய் உங்களுக்காகத்தானடா நற்செய்தி தெரிவிக்கிறதுக்கே நான் வந்தேன், உங்களுடைய நற்செய்தி பணியை வலுவாக்குறதுக்கு தானே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, போங்கப்பா உங்களோட சேர்ந்து பணி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகல. மாறாக அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவர்களோடு இணைந்து கொண்டு அங்கும் இங்குமாக நற்செய்தி தெரிவித்தாராம். போன இடமெல்லாம் வந்த இடமெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை அறிவித்தார். என் அன்பு பிள்ளைகளே, அதுதான் இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. சீடர்கள் ஏற்றுக்கொண்ட உடனே அவர்களுக்கு மத்தியிலே அங்கும் இங்குமாக நற்செய்தி தெரிவித்தார். இறைவாக்கு சொல்கிறது. அங்க என்ன நடக்கிறது? பர்னபா தான் பவுல சீடர்கிட்ட கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போய் என்ன சொல்றாரு சொன்னா, இங்க பாருங்க, பவுலுக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்தார். நடந்தது இதுதான். 3 நாள் பார்வையற்றிருந்தார். அதன் பிறகு பார்வை கிடைத்தது. ஆண்டவர் இவரை கருவியாக பயன்படுத்துகிறார் என்று சொல்லி யார் அறிமுகம் செய்து வைத்தார்? பர்னபா. பர்னபா என்று சொன்னால் ஊக்குவிக்கும் பண்பு கொண்ட ஒரு மனிதர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பர்னபா தான் அந்த சீடர்கள் மத்தியிலே பவுலை இணைத்து வைத்தார். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, பவுலை பர்னபா இணைத்து வைத்தார். இப்போ நம்ம குடும்பங்களில் நாம யாரா இருக்கிறோம்? இணைச்சு வைக்கிறவங்களா இருக்கிறோமா, பிரிச்சு வைக்கிறவங்களா இருக்கிறோமா? இணைப்பது எளிதா, பிரிப்பது எளிதா? இணைப்பது எளிதா, பிரிப்பது எளிதா? வேலை பார்த்துட்டு இருக்க ஆளுக்கு கேளுங்க பாருங்க. நம்ம பதுவற்ற கேளுங்க, பைப்பை ஒட்டுறது கஷ்டமா, உடைச்சி போடுறது கஷ்டமா? எப்படி? ஒட்டுறது தான் கஷ்டம், உடைக்கிறது ஈஸி. டப்பா இருந்ததுக்கு போட்டு அங்கே இப்படி கலாசிடலாம். அங்கே பாருங்கள், நம்ம பங்களாவை முந்தின நாள் பார்த்தா மறுநாள் பார்த்தா மொத்தத்தில் உடச்சி போட்டாங்க. ஆனால் கட்டுறதுக்கு பேஸ்மெட்டமேன்னு வந்து சேரல, அப்படியே தள்ளாடி தயங்கி தயங்கி மேலே எந்திரிக்கு. அப்போ பாருங்கள், ஒன்றை பிரிப்பது எளிது, ஆனால் ஒன்றை இணைப்பது கடினம். ஆனால் அந்த பணியை யார் செய்தா? பர்னபா செய்தார். அப்படி என்றால் இணைக்கின்ற பணியை செய்கிற போது நம்ம ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம். அதுதான் என்ன அர்த்தம்? கனிதருதல் என்று பொருள்படுகிறது. பர்னபா கனிதருகிற பணியை செய்தார். பவுல் தான் பெற்றுக்கொண்ட அழைப்பை கனியாக மாற்றினார். என் அன்பு பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவருமே அப்படி கனியாக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகிற முதல் செய்தி. இரண்டாவதாக, அன்பார்ந்தவர்களே, நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கணும்னா என்ன செய்யணும்?
ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறது. என்ன சொல்கிறது? யோவான் 15:7 மீண்டும் ஒரு தடவை வாசிங்க. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருக்கணும். முதல்ல நீங்க என் கூட இணைஞ்சிருங்கன்னு சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு? என் வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருக்கணும். எல்லாத்தையும் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கா இல்லையா? இயேசு வாழ்க. வாயை திறந்து சொல்ற எல்லாருடைய வாயிலையும் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு. இயேசு வாழ்க. ஆண்டவரே உமது சொற்படியே நடக்கட்டும் சொல்லுங்க. பாத்தியடா, உங்க ஒவ்வொருத்தர் வாயிலையும் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு. நான் சும்மா சொல்லலை. நீங்க சொன்ன உடனே அந்த வார்த்தை யாருடைய வாயில இருக்கு? உங்க ஒவ்வொருத்தருடைய வாயில இருக்கு. அப்ப என் வார்த்தைகள் உங்களுக்குள் நிலைத்திருந்தால், இப்ப எல்லாத்தையும் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு, ஆனா நிலைச்சிருக்கா அப்படிங்கிறதான் தெரியல. எல்லாருடைய சட்டப்பையிலையும் செல்போன் இருக்கு. செல்போனுக்குள்ள எல்லாம் என்னெல்லாமோ இருக்கு. அங்க ஆண்டவருடைய வார்த்தையும் இருக்கு. எல்லாருடைய வீட்டிலையும் பைபிள் இருக்கு. ஆனா யாருடைய வீட்டிலெல்லாம் எடுத்து வாசிக்கிறோம், யாரெல்லாம் எடுத்து வாசிக்கிறோம் என்பதை பொறுத்து தான் வார்த்தை உங்களுக்குள்ள வந்திருக்குதா, பைபிளுக்குள்ளவே இருக்குதா அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வார்த்தைகள் உங்களுக்குள் நிலைத்திருந்தால் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நிலைத்திருந்தால் என்று சொன்னால் இயங்கிக் கொண்டிருக்கிறதா என்று பொருள்படுகிறது. என் வார்த்தைகள் இயங்குகிறதா, அப்படியே குட்டையாக கிடக்கிறதா? இயங்குகிறது என்று சொன்னால் நீரோடையாக போய்கொண்டிருக்கிறது என்று பொருள்படுகிறது. அப்படியே கிடக்கிறது என்று சொன்னால் அது பலனற்று இருக்கிறது. பாருங்க, முதல் புதுமை இயேசு செய்கிற போது கானாவூர் திருமணம். அந்த திருமணத்தின் போது அன்னை மரியாள் அழைக்கப்பட்டிருக்கிறார். அங்கே ரசம் தீர்ந்து போகிறது. பணியாளர்களை பார்த்து மரியாள் சொல்லுகிறார். என்ன சொல்றாங்க? அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள், அவர் வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் கீழ்ப்படியுங்கள். அப்ப என்ன நடக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தை அதற்கு கீழ்ப்படிந்த உடனே தண்ணீர் ரசமாக மாறுகிறது, வாழ்வே சுவைமிக்கதாக மாறுகிறது. அப்படி என்றால் என் அன்பு பிள்ளைகளே, வார்த்தைகள் உங்களுக்குள் செயல்பட தொடங்கிவிட்டது என்று சொன்னால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். இவங்க ஆண்டவர் சொன்னதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. தண்ணியாத்தான் கொண்டு போய் ஊத்துனாங்க. என்னவா மாறிச்சு? ரசமா மாறிச்சு இல்லையா? ரசமா மாறிச்சு. அப்ப தண்ணியா நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை அங்கு சேர்க்கப்பட்ட உடனே அது என்னவா மாறிடும்? கஷ்டமா இருக்கு சாமி, கவலையா இருக்கு சாமி, பிள்ளையை நினைச்சா வருத்தமா இருக்கு சாமி, வேலையை நினைச்சா போக முடியாத மாதிரி இருக்கு சாமி, உழைச்சா ஒன்றும் தங்க மாட்டேங்குது சாமி, என்ன செஞ்சாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, என்ன செஞ்சாலும் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, என்ன செய்யன்னு தவிக்கிறீங்களா? அங்க என்ன சேர்க்கணும்? என்ன சேர்க்கணும்? தண்ணியோட என்ன சேர்க்கணும்? நம்ம ஊருக்காரங்கிட்ட நம்ம கடைக்காரங்கிட்ட போய் கேட்டால் தண்ணியோட என்னெல்லாம் சேர்க்கணும்னு சொன்னால் வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணிடுவான். நம்ம என்ன மிக்ஸ் பண்ணணும்? ஆண்டவருடைய வார்த்தையை மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை சேர்க்கப்பட்ட உடனே என்னவா மாறிடுது? ரசமாய் மாறி விடுகிறது. அன்பார்ந்தவர்களே, தூய பேதுரு அதைத்தான் சொல்கிறார். ஐயா, இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் எங்களுக்கு மிஞ்சவில்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல, ஆனாலும் உன் வார்த்தையின் பொருட்டு வலைகளை வீசுகிறோம். வலை வீசினோன்னு என்னவா மாறிச்சு? வலை கிளியிற அளவுக்கு என்ன வந்துச்சு? மீன்பாடு வந்தது. என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய துன்பங்களை, கவலைகளை, பாரங்களை சுமக்கிறீர்கள் என்று சொன்னால் அங்கே என்ன மிக்ஸ் பண்ணணும்? ஆண்டவருடைய வார்த்தையை சேர்க்கணும். ஆண்டவரே, நான் எனக்காக ஓடினேன், எனக்காக பேசினேன், எனக்காக வாழ்ந்தேன், கொஞ்ச நாள் உமக்காக உம்முடைய வார்த்தைக்காக வாழ போறேன் அப்படின்னு நீங்க கொஞ்சம் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க சேர்த்தா என்ன நடக்கும்? அன்பார்ந்தவர்களே, நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். அப்பதான் நீங்க யாரா இருப்பீங்க? என் சீடராய் இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தைகளை கடைபிடித்தால் நீங்கள் யாரா மாறிடுவீங்க? என் சீடராய் இருக்க வேண்டும். நீங்கள் என் சீடராய் இருந்து மிகுந்த கனி தருவதுதான் என்னுடைய தந்தையினுடைய விருப்பம்னு சொல்றார். அப்ப ஆண்டவருடைய சீடராய் மாறி விடுவோம். எப்ப? ஆண்டவருடைய வார்த்தையை நான் வாழுகிற போது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, அப்படின்னு சொன்னா வார்த்தையை வாழுதல் என்றால் என்ன? ஒருத்தவங்களை பார்த்தா, காலையில பார்த்தா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சரி அப்படின்னு சொல்லணும். அங்கிருந்து வரும்போதே ஐயோ மூஞ்சில முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கப்படாது. அப்படின்னு நினைக்கப்படாது. கோயிலில் உட்கார்ந்தா சமாதானம் சொல்லணும்.
வெறும் தரைக்கு பார்த்து சமாதானம் சொல்லப்படாது. உங்களுடைய பார்த்துட்டு நல்ல வேலை யாரும் இல்லை, நல்ல வேலை அவளும் இல்லை, அப்படி சொல்லப்படாது. யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்து சமாதானம் சொல்லணும். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கணும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். வேலை கிடைக்கல, கொஞ்சம் சம்பாத்தியம் கம்மியாக இருக்குது, கடன் சுமையாக இருக்குது, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்படி சொன்னால் உங்களுக்கு என்ன குறைஞ்சி போகுது? கவலைப்படாதப்பா, உனக்கு நல்ல ஸ்கூலில் நல்ல காலேஜில் உனக்கு இடம் கிடைக்கும், நல்ல நிலைமையில் உனக்கு செட்டில் ஆக, கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாயிலிருந்து முத்து வெளியே விழுந்துருமா? சொல்கிறதுக்கு என்ன? வாழ்த்து சொல்கிறதுக்கு என்ன? ஒருத்தரை பாராட்டுவது என்ன? அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. என் அன்பு பிள்ளைகளே, எந்த வீட்டுக்கு போனாலும் முதல்ல என்ன செய்யணுமா? நீங்கள் வாழ்த்தி பேசுங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையே அதுதான். அப்படி என்றால் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் சும்மா எல்லாரையும் நீங்கள் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. அதெல்லாம் என்னவா மாறும்? உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். சரிதானா? நீங்கள் என்ன கொடுக்கிறீர்களோ அதையே நீங்கள் என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவருடைய வார்த்தை ஆசீர்வாதமாக கிடைக்கும். அதுதான் இறைவாக்கு நமக்கு சொல்லுகிற பாடம். இப்போ இன்னைக்கு செய்தியை அப்படியே யோசித்து பாருங்க. நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். இயேசு வாழ்க. நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்குமா? நடக்குமா? நடக்காதா? நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். இயேசு வாழ்க. விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கணும்னு சொன்னால் 2 காரியம் செய்யணும். ஒன்று, அவரோடு இணைந்திருக்க வேண்டும். 2வது, அவருடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்க வேண்டும். அவரோடு இணைந்திருந்தால் என்ன செய்வீங்க? கனி தருவீர்கள். அவருடைய வார்த்தைகள் நிலைத்திருந்தால் என்ன செய்வீங்க? அவருடைய சீடராய் இருப்பீர்கள். நானே தான் சொல்ல வேண்டியிருக்கு. திரும்ப இப்போ நீங்கள் சொல்ல போறீங்க. பாருங்க, நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்குமா? நடக்காதா? நடக்கணும்னு என்ன செய்யணும்? முதல்ல நல்ல பிள்ளைங்க, அப்படியே சொல்லிட்டீங்களே, சூப்பரு, சரிதானா? அவரோடு இணைந்திருக்க வேண்டும். 2வது, வார்த்தைகளில் அவருடைய வார்த்தைகளில் இணைத்திருக்க வேண்டும். அவரோடு இணைந்திருந்தால் என்ன நடக்கும்? மிகுந்த கனி தருவீர்கள். அவருடைய வார்த்தைகள் நிலைத்திருந்தால் என்னவா இருப்பீங்க? அவ்வளவுதான், சூப்பரு. எழுந்துருங்க, விசுவாச அறிக்கை சொல்லுவோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாம் விரும்பி கேட்பதையெல்லாம் தருவேன் என்று சொல்லுகிறார். நம்பிக்கை கொண்டு அவருடைய பாதத்தில் நிற்போம். உறுதியோடு நாம் வேண்டுவோம், அவர் நிச்சயமாய் தருவார். நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்து வைப்போம். அன்பு தந்தையே இறைவா, உம்மால் திரு அவையின் பணிகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் அனைவரும் இறையாட்சியின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப திரு அவையின் தூதர்களாக உம் வார்த்தையின்படி வாழ்ந்து உமது திருச்சபைக்கு நல்ல தூண்களாய் விளங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது வார்த்தையால் எங்களை வாழ்விப்பவரே இறைவா, இன்று நாங்கள் உம் மக்கள் என்று பெருமையோடு கூறவும் உம் மகனை எங்கள் நிலைவாழ்வாக பெறவும் இறைவார்த்தையை வாசித்து பிறருக்கு எடுத்துரைக்கவும் வேண்டிய ஆர்வத்தை, ஞானத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியை நிலைநாட்டுபவரே இறைவா, மக்களை நல்வழிப்படுத்த தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் நாட்டு தலைவர்கள் உமது விருப்பப்படி, உமது கட்டளைப்படி சாதி மத இன வேறுபாடின்றி உமது மக்களை நல்வழியில் நடத்திட நல் ஞானத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வரங்களை பொழிபவரே இறைவா, கொடியானது செடியோடு இணைந்திருத்தலன்றி கனிதர முடியாது. அதுபோல நாங்களும் உம்மோடு இணைந்திருத்தலன்றி உயிர் வாழ இயலாது என்பதை உணர்ந்தவர்களாக நீர் தந்தையோடு இணைந்திருந்தது போன்று உம்மோடு இணைந்திருந்து வாழ்ந்து நல்ல பண்புகளை கொண்டு வாழ்ந்திட வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவுக்கு உயிர் கொடுத்தவரே இறைவா, இன்றைய உலகில் உறவுகள் அழிந்து தன்னலம் மட்டுமே தலைத்தோங்கும் இவ்வுலகில் பிள்ளைகள் பெற்றோரை மதித்து வாழவும், பெற்றோர்கள் பெரியோர்களை கனம் பண்ணி வாழவும், பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து உறவுகளை பிரிந்து வாழாமல் இருக்கவும் அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பிற்கும் உறவுக்கும் உயிர் கொடுக்கும் தெய்வமே, இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கும் புனித செபஸ்தியார் அன்பத்தில் உள்ள அத்தனை குடும்பங்களையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரையும் ஆசீர்வதியும். குடும்பங்களில் உறவோடு ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழவும், பிரிந்து போன குடும்பங்கள் இணைந்து வாழவும், குழந்தை பேற்றுக்காக ஏங்குகின்ற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், இளைஞர் இளம்பெண்கள் தகுந்த வேலைவாய்ப்பு பெற்று நல்ல எதிர்காலத்தை கொண்டு வாழவும், வயோதிகர்கள் கவனிக்கப்படவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி மௌனமாக நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் எடுத்து வைத்து ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, எங்களுடைய உள்ளத்தில் ஏராளமான விருப்பங்கள் இருக்கிறது, ஆசைகள் இருக்கிறது, கனவுகள் இருக்கிறது. அவையெல்லாம் நடைபெறுமா என்கிற ஏக்கமும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, நீ விரும்புகிறவற்றையெல்லாம் தருவேன் என்று இன்றைக்கு சொல்லியிருக்கிறீர். நீ ஆசைப்படுவதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்வாய் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். இதோ இந்த வேளையில் என்னுடைய ஆசைகளை எடுத்து வைக்கிறோம். குடும்பத்திலே அமைதிக்காக, சமாதானத்திற்காக, குடும்பத்தில் நல்ல வருமானத்திற்காக, வளமைக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, விவசாயம் நல்ல முறையில் செழித்து வளர்ந்து வாழ்வின் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பதற்கான நல்ல வருமானம் வந்து சேர்வதற்காக, உழைக்கிற பிள்ளைகள், கணவன்மார்கள், மனைவியோ பல்வேறு இடங்களிலே உழைக்கிற சூழ்நிலைகளில் அவர்களுடைய வாழ்வுக்காக, இப்படியாக ஏராளமான ஆசைகளோடு, கனவுகளோடு, விருப்பங்களோடும் அது பாதத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே, இவையெல்லாம் நடைபெறுமா?
நிச்சயமா இவையெல்லாம் எங்களுக்கு கிடைக்குமா? நாங்கள் ஏங்கி தவிக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். நீ விரும்பி கேட்பதையெல்லாம் தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். நீ ஆசைப்படுவதையெல்லாம் உனக்கு தருவேன் என்று எங்களுக்கு வாக்கு தருகிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன என்று எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறேன். உம்மோடு இணைந்திருந்தால் போதும், உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே. அதுவே எங்களுக்கு ஆசீர்வாதத்திற்கான வழிமுறை என்று வெளிப்படுத்தியிருக்கிறேன். அத்தோடு ஆண்டவரே, உன் வார்த்தைகள் எங்களுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன். இதோ மரியாள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க உமது வார்த்தையின்படியே ஆகட்டும் என்று சொன்னார். உமது வார்த்தையின்படி வலைகளை வீசுகிறேன் என்று பேதுரு சொன்னார். உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று ஏராளமான பேர் சொன்னார்கள். ஆண்டவரே, நீ உமக்கு விருப்பமானால் இது எனக்கு நடைபெறட்டும் என்று பலர் சொன்னார்கள். உமது வார்த்தை அவ்வளவு வலிமையானது. அதை எங்களுடைய உள்ளத்தில் இருத்தி வைக்கிற போது நாங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வழியில் நினைத்து பார்க்கிறோம். இணைந்திருந்தால் கரிதருவோம், சீடராயிருந்தால் என் வார்த்தைகளை உள்வாங்கி இருந்தால் சீடராயிருப்போம் என்று எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை ஆசிர்வதி, எங்களை வழி நடத்து, பலப்படுத்து. உள்ளத்தின் தேவைகள், கவலைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசிர்வதி. இயேசுவே நன்றி சொல்லுங்கள். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே நன்றி. இயேசுவே, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, எங்களை கண்காணிப்பதற்காக உமக்கு நன்றி, உங்களுடைய கொடிகளாய் எங்களை இருக்கச் செய்வதற்காக உமக்கு நன்றி, கரிதருகிற செடியாய் எங்களை வளர்த்து விடுவதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, சீடராய் இருப்பதற்கு எங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளை உள்ளத்தில் விதைப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இக்குடும்பத்தை பராமரிப்பதற்காய் நன்றி, கணவருக்கு நல்ல வேலையை தந்ததற்காய் நன்றி, பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்ததற்காய் நன்றி, விவசாயத்தை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி, இன்னும் குடும்பங்களில் ஏறெடுக்கிற எல்லா முயற்சிகளையும் வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி, கால்நடைகளை பெருகச் செய்வதற்காக உமக்கு நன்றி, நல்ல நோய் நொடி என்று எல்லாத்தையும் காப்பாற்றுவதற்காக உமக்கு நன்றி, விளைச்சலை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி, இந்த வெயில் காலங்களிலும் கூட எங்களை பராமரிப்பதற்காக உமக்கு நன்றி. கொளுத்துகிற வெயிலிலே நாங்கள் நடந்து கொண்டு போனாலும் கூட ஆண்டவரே, உமது பராமரிப்பினால் நாங்கள் நலமாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. இப்படியாக ஏராளமான நன்றிகளை காணிக்கையாக்குவோம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு நன்றி. இந்த வேளையிலே ஆண்டவரை, நீர் எங்களுக்கு தரப்போகிற மகிமைக்காக உமக்கு நன்றி. என்னுடைய வாழ்வை நீர் வழி நடத்துகிறே, அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே நன்றி, இயேசுவே 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 இயேசுவே. எல்லாவற்றுக்குமாக நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் விரும்பி கேட்பதெல்லாம் தருகிறார். நம்பிக்கை கொள்வோம். எங்கள் ஆண்டவர் இரட்சகமான இயேசுவின் பெயரால் நம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருப்பீடம் வைத்தேன் உனக்கதை
பொன்னோடு வந்தேன் உனக்கது ஈடில்லை உள்ளதை தந்தேன் கடன் வாங்கி தந்தேன் உனக்கது இணையில்லை எதை நான் தருவேன் தலைவா நீ விரும்புவதென்னவோ இறைவா சின்ன என் இதயம் தந்தே சின்ன என் இதயம் தந்தே அது சிறப்பாய் இருக்குமோ இறைவா எது வேண்டும் எது வேண்டும் எது வேண்டும் எது வேண்டும் எது வேண்டும் உனக்கு இறைவா எது கண்ட போதும் உனக்கது ஈடாகுமா உனக்கது ஈடாகுமா எது வேண்டும் எது வேண்டும் எது வேண்டும் எது வேண்டும் சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றன. விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர நிவர் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் உள்ள தூதர்களும் முதுமாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவரே நம் இறைவன் தூயவரே தூயவரே உலகை ஆளுகின்ற ஆண்டவரே ஆண்டவரே தூயவரே நம் இறைவன் தூயவரே தூயவரே உலகை ஆளுகின்ற
ஆண்டவராம் சீர் பெற்றவரே, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபிடிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே,
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாஸ்கா கால 5ஆம் ஞாயிறு. 29ஆம் தேதி திங்கட்கிழமை வாரத்தின் திங்கள். 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வாரத்தின் செவ்வாய். 1ஆம் தேதி புதன்கிழமை தொழிலாளர் புனித யோசேப்பின் விழா. 2ஆம் தேதி வியாழக்கிழமை புனித அத்தானிசிஸ் நினைவு நாள். 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனிதர்கள் பிலிப்பு யாக்கோப்பு திருத்துதர்களின் விழா. 4ஆம் தேதி சனிக்கிழமை வாரத்தின் முதல் சனியும் மாதத்தின் முதல் சனி. 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாஸ்கா கால 6ஆம் ஞாயிறு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலே திருப்பலியை சிறப்பிக்கும் விதமாக ஆலயத்தை சுத்தம் செய்து நம்முடைய வழிபாட்டிற்காக தயாரிப்பு செய்து பல்வேறு நிலைகளிலே நமக்கு ஜெபிப்பதற்கு உதவி செய்திட்ட புனித செபஸ்தியார் அன்பித்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், வழிகாட்டி அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை குழந்தை திரசால் அன்பியத்தைச் சேர்ந்த இறைமக்கள் சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அன்பியத்தைச் சேர்ந்த இறைமக்கள் ஆலயத்தை சுத்தம் செய்து வழிபாட்டிற்கான தயாரிப்பு செய்ய அன்போடு நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற மே மாதம் 7ஆம் தேதி நம்முடைய பாதுகாவலர் கோடியர் புனித அந்தோணியாருடைய திருவிழா கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகிறது. 18, 19 ஆகிய நாட்கள் திருவிழா நாட்கள். ஆகவே உங்களுடைய உறவினர்களுக்கு, நம்முடைய மண்ணின் பிள்ளைகளுக்கு நீங்கள் தகவல் சொல்லி அனைவரையும் திருவிழாவிற்கு வரவழைக்க வேண்டியதை முன்கூட்டியே தயாரிப்போடு செய்திட அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். குறிப்பாக நம்முடைய மண்ணின் மைந்தர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகளையும் திருவிழாவிற்கு அழைத்து வருவதற்கு உறவினர்கள், பெற்றோர் அதற்கான ஏற்பாடு செய்ய அன்போடு நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிழா காலத்தில் வழக்கம் போல வெள்ளி விழா, பொன்விழா தம்பதியினருக்கான பாராட்டு விழா, வாழ்த்து கூட்டமானது நடைபெறும். ஆகவே இந்த ஆண்டு வெள்ளி விழா கொண்டாடுகிற தம்பதியினர் 1999ஆவது வருஷம் யாரெல்லாம் திருமணம் முடித்திருக்கிறார்களோ அவர்கள், அதே போல் பொன்விழா கொண்டாடுகிறவர்கள் 1974ஆவது ஆண்டு தங்களுடைய திருமண வாழ்க்கை தொடங்கியவர்கள் இந்த நாளில் பொன்விழாவை கொண்டாடுகிறார்கள். அவர்களுடைய விவரத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். வெள்ளி விழா கொண்டாடுகிற தம்பதியினர் நமது பங்கிலே 6 தம்பதியினர் இருக்கிறார்கள். அவர்கள் பெயர்களை வாசிக்கிறேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மாது ஸ்டூடியோ அவற்றை போய் கணவன் மனைவியுமாக இணைந்து ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. ஆகவே அந்த நாளில் பரிசுகள் வழங்குவதற்கு இது வசதியாக இருக்கும். ஆகவே தயவு கூர்ந்து வெள்ளி விழா, பொன் விழா கொண்டாடுகிற தம்பதியினர் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கித்தேரியான் ஜெஸ்ஸி 1999 17/5/99 அன்று தங்களுடைய திருமண வாழ்வை தொடங்கியிருக்கிறார்கள். அதே போல் சூசை அந்தோணி, மரிய அந்தோணியம்மாள் அவர்களும் அதே நாளில் தான் 17/5/99 இருக்கிறாங்களா? சூதனை இருக்கியா? அப்புறம் ஜெஸ்ஸி, கிதேரியன் ஆளக்கான். சரி. மரியமிக்கேல் தனசெல்வி யாருன்னு தெரில. மரியமிக்கேலுடைய அப்பா பேர் மாசிலாமணி, தனசெல்வி அப்பா பேர் கோயில் பிள்ளை. ஆகவே யாராவது இருப்பீங்கன்னு சொன்னால் அன்போடு, ரைட்டா? காலனி தகவல் சொல்லிடுங்க, ரைட்டா? அடுத்து யாகப்பன் மரிய புஷ்பம் அந்தோணியாள். யாகப்பன் அப்பா பேர் சவரிமுத்து, மரிய புஷ்பம் அந்தோணியாள் அப்பா பேர் ஏசு. பண்ண வீடு யாகப்பன் மரிய புஷ்பம் அந்தோணியாள், ரைட். அடுத்து மரிய அந்தோணி கிரேஸ் மரியம்மாள். மரிய அந்தோணி கிரேஸ் மரியம்மாள். மரிய அந்தோணி சேசு மரிய அந்தோணி அவங்க அப்பா பேர். கிரேஸ் மரியம்மாள் அப்பா பேர் லாசர். தூத்துக்குடியில் இருக்காங்களா? பாளையங்குடியில் இருக்கிறாங்க. சரி, தகவல் சொல்லிடுங்க, வந்துடட்டும். அடுத்து சேசுராஜா ஹெப்சி பியூலா. சேசுராஜா அப்பா பேர் அருள்சாமி,
எஃப்சிபியில் அப்பா பேர் அந்தோணி, டி அந்தோணி. அது யாரும் தெரியுதான்னு பாருங்கள். 6 ஜோடிகள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இந்த வெள்ளி விழா நடைபெறும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதே போல் பொன்விழா கொண்டாடுகிறவர்கள் 7 ஜோடி இருக்கிறாங்க. 7ம் எல்லாருமே உயிரோட தான் இருக்கிறாங்க. 1-2 பேர் இல்லை, அவங்க அவங்கள பேரை விட்டாச்சு. அது போக 7 பேர் இருக்கிறாங்க. மரிய அருளப்பன், சில்வஸ்திரி மரிய சூசை. மரிய அருளப்பன், சில்வஸ்திரி மரிய சூசை. மரிய அருளப்பன் அப்பா பேர் சவரிமுத்து, சில்வஸ்திரி மரிய சூசை பேர் அவங்க அப்பா பேர் கபிரியேல். யாருன்னு தெரியல, பார்த்துக்கோங்க. அப்புறம் சேசு அந்தோணி, சேசு அந்தோணியாள். சேசு அந்தோணி, சேசு அந்தோணி இருக்காங்களா? ரைட்டு, பட்டையை கிளப்பிட வேண்டியதாப்போம். ரைட்டு. அப்புறம் காந்தி ஜேசுதாஸ் அல்போன்சா இருக்காங்களா? கோயிலுக்கு வருவாங்களா? சரி, சொல்லி பாருங்க, ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் வரட்டும். சவரிமுத்து வசந்தா. சவரிமுத்து அவ அப்பா பேர் சவரிமுத்து சந்தியாகு, வசந்தா அப்பா பேர் சவரிமுத்து. ஒரே சவரிமுத்து தான். அப்பாவுக்கும் சவரிமுத்து, மகனுக்கும் சவரிமுத்து, மாமனாருக்கும் சவரிமுத்து. ரைட்டா? ரைட். அது யாருன்னு பாருங்க. அடுத்து அம்ப்ரோஸ் மரியம்மாள். அம்ப்ரோஸ் அவங்க அப்பா டேனியல் களக்குடி, மரியம்மாள் அவங்க அப்பா மரியநாயகம் மாஞ்சோலை. தெரில, யாருன்னு தெரில, ஒருவேளை நம்ம ஊர் தானா? ஆனால் இங்கே தான் பூசை முடிஞ்சு கல்யாணம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து அந்தோணி சௌரி, அந்தோணியம்மாள். மரியா அப்பா அம்மா. ரைட்டா? இருக்காரா? உங்கள் அப்பா வந்திருக்காரா? உங்கள் அம்மா வந்திருக்காங்களா? அதான் 50 வருஷம் ஆயிடுச்சு, கொண்டாடி வேண்டியதான். அடுத்து சவரிராஜ் மிக்கேல் பூமாது, பதூர் அப்பா அம்மா வந்திருக்காங்களா? ரைட்டு. ஆகவே இந்த தம்பதியினர் நீங்கள் தயார் நிலையில் ஃபோட்டோலாம் எடுத்து தயார்படும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிழா நாட்களில் நாம் சிறப்பாக பங்கெடுக்கும் விதமாக நம்முடைய ஒன்றிணைப்பை, உறவை வெளிப்படுத்துவோம். குறிப்பாக திருவிழா நாட்களில் ஒவ்வொரு அன்பியமும் இந்த ஆலய பணிகளுக்காக ரூபாய் 1000 கொடுப்பார்கள். அந்த ரூபாயை நீங்கள் நம்முடைய பேர் என்ன பேர், சாமுவேல் இறுதிராஜ் அணையினர், திருவாளர் சாமுவேல் இறுதிராஜ் அவர்களிடம் நீங்கள் ஒப்படைக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் திருவிழா முடிவின் போது பங்கு தந்தையிடம் ஒப்படைப்பார்கள். அதற்கு ஏற்கனவே பங்கு பேரவையின் போது அப்படி பேசப்பட்டிருக்கிறது. ஆகவே உறுப்பினர்கள் பங்குச்சாமியாரை தேடி ஒருத்தர் கொடுக்காம வராமல் அப்படி தாமதமாயிருது. ஆகவே தயவு கூர்ந்து அந்தந்த நாட்களில் யார் சிறப்பிக்கிறீர்களோ, யார் பணம் கொடுக்கிறீர்களோ அவர்கள் தயவு செய்து சாமுவேல் இறுதிராஜ் அவர்களிடம் கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதே போல் நம்முடைய பங்கு பேரவை உறுப்பினர்கள் இந்த திருவிழா நாட்களில் இந்த பவனி போகிற போது, பவனியை அதாவது நற்கருணை பவனி போகிற போது அந்த பவனியை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் அதை செய்வார்கள். நாம் ஒத்துழைப்பு தர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்று மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை அன்பிய பொறுப்பாளர்களுக்கான கருத்தமர்வு நடைபெறுகிறது. ஒரு அன்பியத்திலிருந்து 4 பேர் கலந்து கொள்ள வேண்டும். பொறுப்பாளர்கள் ஒருவேளை 3 பேர் தான் இருக்கலாம். கூட ஒரு நபரையும் சேர்த்து கொண்டு மொத்தம் 4 பேர் ஒவ்வொரு அன்பியத்திலிருந்து கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி வருகிற போது கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் கலந்து கொள்ள வேண்டும், எல்லா அன்பியங்களும் சேர்ந்து. ஆகவே 2 மணிக்கு கூட்டம் ஆரம்பமாகும். 3:30 to 4 மணிக்குள்ளாக தேநீர் வழங்கப்படும். மீண்டும் 5 மணி வரையிலும் கூட்டம் நடைபெறும். ஆகவே தயவு கூர்ந்து இந்த அன்பிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எந்த காரணம் கொண்டும் வர முடியாது என்று சொல்லாத அளவுக்கு பார்த்து கொள்ளுங்கள். கட்டாயமாக ஒவ்வொரு அன்பியத்திலிருந்து வந்திருக்கணும். அட்டெண்டன்ஸ் எடுக்கப்படும். எந்தெந்த அன்பியத்திலிருந்து ஆள் வரல அப்படிங்கிறதை குறித்து தெரியப்படுத்தப்படும். ஆகவே தயவு கூர்ந்து இன்று மிக முக்கியமான கூட்டம், இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அன்பிய பொறுப்பாளர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிய வழிகாட்டி அருட்சகோதரிகள் தயவு கூர்ந்து உங்களுடைய அன்பியங்களிலிருந்து மக்கள் வந்து கலந்து கொள்வதற்கான ஏற்பாடு செய்ய அன்போடு நினைவூட்ட கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பள்ளியில் பணிபுரிவதற்காக 4 ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள். காமர்ஸ் அக்கௌண்டன்சி படித்திருக்கக்கூடிய ஆசிரியர், கம்ப்யூட்டர் சயின்ஸ், தமிழ், கெமிஸ்ட்ரி படித்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள். ஏற்கனவே பணியாற்றியவர்கள் சில காரணங்களால் வழக்கம் போல சில நேரங்கள் நிற்பார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் நமக்கு புதிய ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள். நமது ஊரை சேர்ந்தவர்களாக இருந்ததென்றால் நன்றாக இருக்கும். காமர்ஸ் படித்திருக்கக்கூடியவர்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்திருக்கக்கூடியவர்கள், தமிழ், கெமிஸ்ட்ரி படித்திருக்கக்கூடிய அன்பர்கள் தயவு கூர்ந்து
முன்வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நாளை திங்கட்கிழமை மாலையில் நமது ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். காலையில் திருப்பலி இல்லை. ஆகவே மாலையில் திருப்பலி நடைபெறும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, விடுமுறை விவிலிய பள்ளியானது மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரையிலும் காலை 9:30 மணியிலிருந்து மதியம் 12:30 வரையிலும் நம்முடைய பள்ளி வளாகத்தில் நடைபெறுகிறது. ஆகவே எல்கேஜியிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவியர் கலந்து கொள்ள வேண்டும். கட்டாயமாக கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆகவே பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை இந்த விடுமுறை விவிலிய பள்ளிக்கு கட்டாயமாக அனுப்பி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விடுமுறை விவிலிய பள்ளி எடுக்கக்கூடியவர்கள் அதற்கான சிறப்பு பயிற்சி பெற்று வந்திருக்கிறார்கள். ஆகவே பெற்றோர் இந்த வகுப்பில் அனுப்பி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவர்களுடைய கலை நிகழ்ச்சியானது திருவிழாவின் ஊடாக ஒரு நாள் நடைபெறும் என்பதையும் அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்று சந்தியாகப்பர் அன்பிய கூட்டமானது திரு சிங் அலங்காரி அவர்களுடைய இல்லத்தில் வைத்து மாலை 7 மணிக்கு நடைபெறுகிறது. இந்த அன்பியத்தைச் சேர்ந்த சந்தியாகப்பர் அன்பியத்தைச் சேர்ந்த இறைமக்கள் தவறாது கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்னை வேளாங்கண்ணி அன்பிய கூட்டமானது திங்கட்கிழமை நாளை மாலை 7 மணிக்கு திரு மிக்கேல் செல்வி அவர்களுடைய இல்லத்தில் வைத்து நடைபெறுகிறது. ஆகவே அன்னை வேளாங்கண்ணி அன்பியத்தைச் சேர்ந்த இறைமக்கள் தவறாது கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இயேசுவின் திரு இருதய அன்பிய கூட்டமானது திரு அருள் ஆரோக்கிய மேரி அவர்களுடைய இல்லத்தில் வைத்து வருகின்ற புதன்கிழமை இரவு 8 மணிக்கு நடைபெறுகிறது. ஆகவே இயேசுவின் திரு இருதய அன்பியத்தைச் சேர்ந்த இறைமக்கள் தவறாது கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆலயத்திலே வழிபாடுகள் சரியாக ஞாயிற்றுக்கிழமைகளில் 10 மணி என்று சொன்னால் 10 மணிக்கு ஆரம்பமாகி விடுகிறது. ஆகவே அன்பு கூர்ந்து நீங்கள் வழிபாட்டில் முழுமையாக பங்கேற்பு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வந்திருக்கக்கூடியவர்களும் வழிபாட்டில் கலந்து கொள்கிற பிள்ளைகள் தயவு கூர்ந்து முழுமையான பங்கேற்பு செய்ய வேண்டும். பேசிகிட்டே இருக்கக்கூடாது. வந்த நேரத்திலிருந்தும் ரஞ்சினியும் ஃபிலோமன்ஸியும் என்ன தான் பேசுவாளோ தெரியல, வந்த நேரத்துலேருந்து பேசிக்கிட்டே இருக்கான். எவ்வளவு நாள் சொன்னாலும் புரிய மாட்டேங்கி. பேர் சொன்னால் தான் உங்களுக்கு புத்தி வருமானு எனக்கும் புரியலை. வந்த நேரத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கிறேன். நானும் எப்போவாச்சும் நீ சும்மா இருப்பீங்களா? அந்த கையை விரித்து பரலோகத்திற்கு வந்துடும் அந்த ஒரு ஜெபத்தையாவது சேர்ந்து பாடு அப்படின்னு சொன்னால் அந்த பாட்டு கூட பாடமா? அப்படியே இப்படி கையை கட்டிட்டு அப்படி பல வாயில் என்ன போட்டிருப்பாள திங்கிறார்களா என்னன்னு தெரியல, அப்படி உட்காந்துருக்க பிள்ளைகள். அதுபோல் எல்லா பிள்ளைகளும் தான் எல்லாரும் அப்படி தான் உட்காந்துருக்கா, பின்னாடி உட்காந்துருக்கா. அப்போ தான் பரலோகத்திற்கு வந்திருக்கும் போகும்போது தான் உன் சால் நல்லா இருக்கா என் சால் நல்லா இருக்கான்னு வேடிக்கை பார்க்குறதா இருக்குது. என்ன சொல்ல எத்தனை தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. கோயிலுக்கு வாரம் வந்து ஒரு அர்ப்பண உணர்வோடு ஈடுபாட்டோட உன்னை பெறுவதுக்காக வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய அருளை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். அந்த ஆர்வம் தன்னால் வரணும். சாமியார் திட்டி சாமியார் தான் கெட்ட பேராக ஆகிரும். பெற்றோர் திட்டினா அவங்க மோசமானவர் ஆகிறாங்க. யார் சொல்லித்தான் வளருவீங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரில. தயவு கூர்ந்து பிள்ளைங்க வந்த நேரத்துலேருந்து பேசிகிட்டே இருக்கிறீங்க. என்னத்தையோ வாழ்க்கையில் எதையோ பறி கொடுத்த மாதிரி கன்னத்தில் கை வச்சுட்டு பொழுதோடு உட்காந்துருக்கிறீங்க. பூசை நேரத்தில், பிரசங்க நேரத்தில், எல்லா நேரத்தில் அப்படி தான் உட்காந்துருக்குறீங்க. ஒரு பைபிள் எடுத்து ஃபாதர் ஒரு வசனம் சொல்லும்போது வாசிப்போம், பார்ப்போம், தேடுவோம், என்ன வசனம் இருக்குது அப்படி தேடுவோம். அப்படியாவது ஒரு ஆர்வமாக தரணும்ல. ஒன்று என்னையே பிடிக்காமல் வருதான்னு தெரில, அல்லது பைபிளையாவது பிடிக்கணும்ல. கோயிலுக்கு வாரம், கோயிலில் கூட பாட்டாவது பிடிக்கணும்ல, ஏதாவது ஒன்று பிடிக்கணும்ல. ஒன்று இறைவார்த்தை பிடிக்கணும், அல்லது வைக்கப்படுகிற ஜெபம் பிடிக்கணும், பாடலாவது பிடிக்கணும், பைபிள் வரக்கூடிய வசனமாவது பிடிக்கணும். ஏதாவது ஒன்றில் ஆர்வப்படுங்க. ஆண்டவரை தேடுனா தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நீ இங்கே இருந்துட்டு போவ, அப்புறம் என்ன ஜெபிக்கணுன்னே தெரியாது, எப்படி ஜெபம் பண்ணணுன்னு தெரியாது. யாராவது ஜெபம் பண்ணுவாங்களான்னு பார்ப்பீங்க, யாராவது உங்களுக்கு கஷ்டத்துக்கு தீர்ப்பு வைப்பாங்களான்னு பார்ப்பீங்க. இதுதான் நடக்கும். என்னைக்காவது போய் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு நிற்கும்போது அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் உங்களுக்கு உடலில் ரத்த ஓட்டம் நம்ம ஸ்பீடாக ஓடுற வரைக்கும் அதனுடைய வலியும் வேதனையும் உங்களுக்கு தெரியுதில்லை. ஆனால் காலம் உள்ள போதே நாம் அதற்கான அருளை தேடி கொண்டோம் என்று சொன்னால் வருகிற காலங்கள் ஆசீர்வாதத்தின் காலங்களாக இருக்கும். ஆகவே தயவு கூர்ந்து பிள்ளைங்க கோயிலுக்கு வரும்போது பைபிள் எடுத்துகிட்டு வாங்க. சும்மா கை வீசிட்டு வராது, பைபிள் எடுத்துகிட்டு வாங்க. வீட்டில் பைபிள் வச்சுருக்கிறீங்களா இல்லையா? எல்லாரும் பைபிள் எடுத்துகிட்டு வாங்க. பெரியவங்களும் பைபிள் எடுத்துகிட்டு வாங்க. என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம்? செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வெக்கப்படுறதில்ல, நகை அதெல்லாம் போட்டு போகிறதுக்கு வெக்கப்படுறதில்ல, சேலை இதெல்லாம் போட்டு உடுத்திட்டு போகிறதுக்கு வெக்கப்படுறதில்ல. ஆனால் நல்ல துணிமணி உடுத்திட்டு போகணும் அப்படின்லாம் ஆசைப்படுறீங்கல்ல. கோயிலுக்கு வரும்போது நல்ல பைபிள் எடுத்துகிட்டு வரணும்னு ஆசைப்படணுமா இல்லையா? ஒரு பைபிள் வாங்கினா என்ன, இல்லைன்னா ஒரு பைபிள் வாங்குங்க, ஒரு நல்ல பைபிள் வாங்குங்க. என்னதெல்லாமோ வாங்குறீங்க. ஒரு சேலையை 1000 ரூபா கொடுத்து வாங்குறீங்க,
ஒரு பைபிளுக்கு மட்டும் 400 கொடுத்து வாங்கும்போது அப்பா 400 அப்படிங்கிறிய, அட்டை ஓட்ட 400 சட்டை போடாமல் இருந்தால் எப்படி ரூபா அப்படிங்கிய. கட்டிங் பண்ண பைபிள் வேணுமா, கட் பண்ணாத பைபிள் வேணுமா, அதுனா எவ்வளோ ரூபா, இதுனா எவ்வளோ ரூபா, இதுக்கெல்லாம் ரேட்டு பேசுவியா? கடைக்காரன் காய்கறி வரும்போது அல்லது வேறு ஏதாவது பொருள் வரும்போது ரேட்டே பேசுகிறதில்ல. இங்கே நம்ம ஊருக்கு கடைக்காரன் காய்கறி வந்தான்னு சொன்னால் அவனுக்கு 1008 கேள்வி. அவன் தன்னால் பிசுக்கி காய்கறியெல்லாம் பழுத்து தன்னால் அந்த மாதிரி பண்ணிடுவோம் நம்ம. ஆமாம். ஆனால் இதே இது வேறு கடைக்கு போங்க, ரிலையன்ஸுக்கு போங்க, அந்த கடைக்கு போங்க, இந்த கடைக்கு போங்க, கண்ணை மூடிட்டு எடுத்து போட்டு வந்துகிட்டே இருப்பிய. அவன் சொல்கிறது தான் ரேட்டு, வைக்கிறது தான் வேலை, எல்லாமே அப்படி தான் இருக்கும். ரைட்டு. ஆண்டவருடைய வார்த்தையை தேடணும். பிள்ளைகள் பைபிள் கொண்டு வரணும். பசங்கள்லாம் பைபிள் கொண்டு வரணும். சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் பைபிள் கொண்டு வாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு, பார்க்குறதுக்கு கொண்டு வாங்க. உண்மையிலேயே இறைவார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் தராத ஒரு பெரிய ஆறுதலை, நிம்மதியை ஆண்டவருடைய வார்த்தையை தவிர வேறொன்று தர முடியாது. பிறந்தநாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை வாழ்த்துவோம். புனித மிக்கேல் அதிதூர் அன்பியத்தைச் சேர்ந்த கேத்ரின் மேரி அன்பரசனுடைய மகன் தோமஸ் விண்ணரசன். திருச்சுலுவை அன்பியத்தைச் சேர்ந்த வேளாங்கண்ணி ராஜ் மிக்கேல் அம்மாளுடைய குழந்தை ஆண்டோ மெர்வின் பிறந்தநாளை கொண்டாடுகிற இந்த பிள்ளைகளை வாழ்த்துவோம். கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அன்பரசன் பயங்கர ஸ்டைலாக வந்து நிற்கிடா அவங்க அப்பா மாதிரி. எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்லச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.